பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் சரவணன் வந்து கோயிலுக்கு போயிருப்பாரு. அப்போ அவங்க பழைய எக்ஸை பார்த்துருவாங்க. அவன் கல்யாண லைஃப் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கிட்ட கேட்பாங்க. எனக்கு கல்யாணம் ஆனது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லும்போது உன் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ உன் கல்யாண லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சரவணன் வந்து மாற்றி கேட்பாரு. இல்லை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, நான் எங்கள் அம்மா கூட தான் இருக்கேன், எங்கள் அப்பா தான் வழுக்க டைம் எனக்கு வந்து கல்யாணத்தை பண்ணி வச்சாரு, என் லைஃப் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரவணனுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. இன்னொரு பக்கம் கோமதி வந்து நம்ம கதிருக்கு கால் பண்ணி கேட்பாங்க, எப்படிடா போகுது, எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா நல்லாதாம்மா போகுது, கோச்சிங் கிளாஸ்லாம் நல்லா போயிட்டுருக்கு, இன்றைக்கெல்லாம் நாளைக்கு கிளம்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரி ராஜியை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, இது எப்படி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் பேசாமல் இருக்கக்கூடாது, சரி அவங்க அப்பா மாதிரி அப்படின்னு சொன்ன உடனே, இன்னும் பேசலையாம்மா, அதை நினச்சி நீ ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு சொல்லும்போது, நான் எதுக்கடா ஃபீல் பண்ண போகிறேன், அவங்க அப்பா பேசலாண்டி போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சீனில் மீனா செந்தில் 2 பேருமே ரோட்டில் நடந்து போயிட்டு இருப்பாங்க. ஜாலியாக தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ தங்கமயில் வந்து கால் பண்ணிடுவாங்களா, இவங்க எதுக்கு உனக்கு கால் பண்ணுறாங்க, அம்மா வந்து எல்லாரையும் பிளாக் பண்ண சொன்னாங்களே, நீ ஏன் பண்ணலை, நீ பெரிய நல்லவளா, உன்னால் என் குடும்பத்துக்கு ஏதோ பிரச்சனை வந்துச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் கத்திட்டு போயிடுவார். இன்னொரு பக்கம் கதிராஜ் 2 பேருமே கடைக்கு வந்திருப்பாங்க. சாரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ராஜ் சொல்லுவாங்களா, சரி அம்மா தங்கச்சி எல்லாருக்குமே எடுக்கலாம், நீ உனக்கான செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதுக்காக செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.